முன்பொரு காலத்தில் கன்னி பெண்ணொருத்தியை தவிர வேறு எவராலும் தனக்கு மரணம் நிகழக்கூடாது என்ற வரத்தை பிரம்மதேவரிடமிருந்து பெற்றிருந்தான் பானாசுரன் என்ற கொடிய அரக்கன். அவன் பெற்ற அந்த வரத்தை வைத்துக் கொண்டு தேவர்கள், முனிவர்கள், மனிதர்கள் என அனைவரையும் படாத பாடுபடுத்தி வந்தான். தேவர்களும் முனிவர்களும் தங்கள் துன்பத்தை போக்கும்படி மகாவிஷ்ணுவிடம் முறையிட்டனர். அவரோ பானாசுரனை பராசக்தி மட்டுமே கொல்ல முடியும், எனவே தேவர்களை பராசக்தியை சரணடையுமாறு உபாயம் கூற, அதன்படி தேவர்கள் பராசக்தியை வேண்டி மாபெரும் வேள்வி ஒன்றை செய்தனர். வேள்வியின் முடிவில் பராசக்தி வெளிப்பட்டு பானாசுரனின் தீய செயல்களை அழித்து உலகில் நன்மையை நிலைபெற செய்வதாக உறுதி தந்தாள். அன்று முதல் குமரி பெண்ணான தேவி கன்னியாகுமரிக்கு வந்து ஈசனை அடைவதற்காக கடும் தவம் புரியலானாள். அப்பொழுது தேவியின் தவத்தை மெச்சிய இறைவன் தானுமாலையன் குமரி தேவியை மணக்க சம்மதித்தார். திருமண பேச்சின் பொழுது சிவபெருமானிடம் தேவர்கள் சார்பில் நாரதர் ஒரு கோரிக்கையை வைத்தார். சூரிய உதயத்திற்கு ஒரு நாழிகை முன்னதாகவே மாப்பிள்ளை திருமணம் நடைபெறும் இடத்திற்கு வந்துவிட வேண்டும் என்பதுதான் அது. தேவியிடமும் அந்த கோரிக்கை கூறப்பட்டது. திருமண நாளில் சிவபெருமான் சுசீந்திரத்தில் இருந்து அனைத்து சீதனங்களுடன் குமரி நோக்கி புறப்பட்டு சென்றார். அப்பொழுது குறித்த நேரத்திற்கு முன்னதாகவே நாரதர் சேவலாக மாறி உரக்க கூவினார். சேவல் கூவிவிட்டதால் சூரிய உதயத்திற்கு முன்பாக குமரியை அடைய முடியாது என்பது ஈசனுக்கு புலப்பட்டது. எனவே அவர் மீண்டும் சுசீந்திரம் திரும்பி சென்று விட்டார். இது பற்றி அறிந்ததும் ஈசனுக்காக காத்திருந்த தேவியின் காதல் கலந்த கண்கள் கோபத்தில் சுட்டெரிக்கும் சூரியனைப் போல தகதகத்தது. திருமணத்திற்காக சமைத்த அனைத்து சாதங்களையும் பூக்களையும் பழங்களையும் கடலிலும் கடற்கரையிலும் வீசி மண்ணாய் போக சபித்தாள். அதன் பின்னும் கோபமடங்காத தேவி தவத்தை மேற்கொள்ள துவங்கினார். அந்த நேரம் பார்த்து அங்கு வந்த பானாசுரன் தேவியின் அழகில் மயங்கி தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி கூறினான். அதற்கு தேவி, உன்னை மணப்பதில் எனக்கு விருப்பம் இல்லை என்று கோபத்தோடு கூறிவிட்டாள். தேவியை தொடும் எண்ணத்தில் நெருங்கியவனை அவள் பார்த்த பார்வை அனலாக தகித்து அருகே நெருங்க விடாமல் செய்தது. விஸ்வரூபம் கொண்டு சிரித்த தேவி பானாசுரனை சம்ஹாரம் செய்து உலகில் நன்மையை நிலைநாட்டினாள். தேவர்கள் அனைவரும் வானுலகில் இருந்து குமரி தேவியின் மீது மலர் மாறி பொழிந்தனர். இதனால் தேவி தனது கோபத்தை விடுத்து மனம் குளிர்ந்தாள்.